ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் இந்த மாதிரி டைம்லலாம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கசப்பாக இருக்கும். சின்ன குழந்தைங்க அதுவும் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வயிறும் கொஞ்சம் ஃபில்லிங்கான மாதிரி இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அவங்க மட்டும் இல்லை, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட இந்த மாதிரி நம்ம எப்போவாவது செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபியில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், பிறந்த 6 மாத குழந்தைக்கு நீங்கள் ஏதாவது இணை உணவு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதும் நான் பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் ரவை எடுத்திருக்கேன். ரவை அதிகமாக சேர்த்துடக்கூடாது, ரொம்ப திக்காயிடும். 1/4 கப் போல் ரவை எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து இந்த நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறுமனவே வாணலியில் இந்த மாதிரி ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய் எதுக்காகன்னா, நம்ம சாப்பிட்றப்ப அந்த ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கெலாம் சாப்பிட்றதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா 1/4 கப்பு தான் ரவை எடுத்தேன். நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுக்கமோ அதுலேருந்து 5லேருந்து 6 மடங்கு நம்ம பால் அதிகமாக சேர்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 லிட்டர் கிட்ட பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால்லையே இந்த ரவை நல்லா குக் ஆகணும். இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். பாலுங்கிறதுனால குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைனா நம்மளுக்கு பொங்கி வந்துடும். இப்போ குறைச்சி வச்சு நல்லா நம்ம இதை குக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது, ரொம்ப திக்காகிடும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சதும் பாருங்கள், நம்மளுக்கு ரவை நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு திக்னஸும் நல்லா கொடுத்துருக்கு பாருங்கள். இதுதான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை குழந்தைங்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வயிறும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும், குழந்தைங்களுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவு சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுத்தோமோ அந்தளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றால. நீங்கள் ஒயிட் சுகர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையை பாகா காய்ச்சி கூட சேர்க்கலாம். நாட்டு சர்க்கரை பவுடர் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கஞ்சி மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், நம்மளுக்கு திக்காயிடக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் ஒருவேளை குழந்தைங்க சப்பாத்தி இந்த மாதிரி கூட எதுவும் சாப்பிடலைன்னா இதை மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு கூட இதில் கூட நம்ம டிப் பண்ணி கூட சாப்பிட்லாம். இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு இது சைடிஷ்ஷாக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், நிஜமாகவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் ஃபைனலாக ஒரு 3 ஏலக்காவை இந்த மாதிரி பிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூளாக இருந்தால் கூட லைட்டாக சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ நம்மளோட கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். பிறந்த 6 மாத குழந்தைக்கு கூட நீங்கள் இது கொடுக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறையா ஆட் பண்ண நினச்சிங்கன்னா நட்ஸ் கூட நிறையா நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் துருவி சேர்க்கலாம், இல்லை நெய்யில் இந்த மாதிரி நம்ம திராட்சை எல்லாமே சேர்த்து தாளிசம் பண்ணி கூட சேர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆற உங்களுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். தளத்தலன்னு இருக்க பருவத்துலேயும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம 5 மினிட்ஸ் தான் நம்மளோட சூப்பரான கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட ரவை பால் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.